ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 பணவரவு அப்படிங்கிறது ஆஃப்டர் சனி பயிற்சிக்கு பிறகு ரொம்ப அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எங்கே சார் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, வரத்தான் போகுது. ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் சனி வரப்ப சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்தா அதிகமாக தாங்க கொடுப்பார். அப்படி இருக்கிறப்ப லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க யார் அப்படிங்கிற பொட்டன்ஷியலை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவார். அப்படி காட்டுறப்ப நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் மூலமாக இன்கம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக போகுது. பார்ட்னர்ஷிப் டீலிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. அம்மா வழியிலிருந்து சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இழுத்து அடிச்சிட்டு இருந்த விஷயங்கள், அதுவும் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பைசா ஆகக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த லாபசனியில் தான் இருக்க போகுது. இவ்வளோ பாசிட்டிவிட்டி சொல்லியாச்சு இல்லையா? அதனாலே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சைடில் ரொம்ப தாராளமாக பணம் எடுத்து வைக்கலாம். இது நாள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலை ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அடுத்த கேள்வி அங்கே தான் வரும். இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, எதுலங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே கோல்டில் பண்ண முடியுமா? இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னா ஜிங்க், அலுமினியம் மாதிரியான மெட்டல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதை தொட்டாலும் உங்களுக்கு சரியாக தான் வரப்போகுது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, கொஞ்சம் பேராசையின் காரணமாக, லாபசனி தான் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் பேராசையின் காரணமாக ரொம்ப அதிகமான முதலீடு அப்படின்னு சொல்லி அகலக்கால் வைக்கிற விஷயங்கள் மட்டும் கூடவே கூடாது.